லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். லாஸ்ட் டைம். ஆமா, அவர் வந்து லைக் ஸ்கிரீன்ல பார்த்து பார்த்து நேர்ல பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க. செம்மையா இருக்கும், அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்ல. அவருக்கு எதுவும் ஆகாம அவரோட ஹெல்த்தை நல்லா பார்த்துட்டு அவர் இன்னும் பல படங்கள் பண்ணணும். இன்னும் 100 படம் பண்ணாலும் பாக்குறதுக்கு நாங்க மட்டும் இல்ல, எங்க அடுத்த ஜெனரேஷனே நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் தான். ட்ரைலர் இஸ் வெரி குட், மாசா இருந்துச்சுங்க. இல்ல, ஏன்னா அனிருத் பாட்டெல்லாம் கேட்டோன்னா எல்லாம் வைப் ஆயிட்டோம் நாங்க. அண்ட் தலைவர் பேசினோடனே எல்லாம் ஒரு 40 மினிட்ஸ் செம்ம சைலண்ட் ஆயிட்டோம். ஏன்னா அவர் பேசுறத லிசன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் குவைட்டா இருந்தா தான் லிசன் பண்ண முடியும். அந்த 40 மினிட்ஸ் வந்துட்டு படிக்கிற பசங்க கூட கிளாஸ்ல அவ்வளவு அமைதியா இருந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. சார், நம்மளாம் 30 வயசுல ஓஞ்சி போயிடும் நடக்கிறதுக்கு. 70 வயசுக்கு மேலேயும் அவர் இதே எனர்ஜெட்டிக்கா இருக்காரு அப்படின்னா இட் இஸ் காட் கிரேஸ். அவருக்கு கொடுத்த அது ஒரு வரம். செம்ம ஆக்ஷனா இருந்ததுங்க, செம்ம ஆக்ஷன் பிளாக்கா இருந்தது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம்னாலே அதுதான்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் அவர் செட் பண்ணிட்டாரு. ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து இந்த அளவுக்கு அவர் சப்போர்ட்டிவா இருந்ததுனால தான் இந்த படமும் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். அஃப்கோர்ஸ் சாங்ஸ் எல்லாமே செம்ம. அனிருத் செம்மையா இருந்தது. ஏன்னா எல்லாரையும் வந்து பப்ளிக்கை என்கேஜ் பண்ணாரு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சீட் எல்லாம் வந்து கரெக்டா டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அலாட் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான். எடுத்த டிக்கெட் ஒண்ணு, உட்காந்த டிக்கெட் எங்கே ஒண்ணு, கடைசியா தரிசனம் பார்த்தாச்சா, அவ்வளவுதான். ஆர்கனைஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் ப்ராப்பரா பண்ணிருக்கலாம் சார். அஃப்கோர்ஸ் அதுக்கு தானே ஆடியோ ரிலீஸ்க்கே நம்ம வந்திருக்கோம். இல்ல வேர்வை சுட்டி உழைக்கிறோமோ இல்லையோ, தலைவரை பார்க்கணும் இல்லைங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். லாஸ்ட் டைம். ஆமா, அவர் வந்து லைக் ஸ்கிரீன்ல பார்த்து பார்த்து நேர்ல பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க. செம்மையா இருக்கும், அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்ல. அவருக்கு எதுவும் ஆகாம அவரோட ஹெல்த்தை நல்லா பார்த்துட்டு அவர் இன்னும் பல படங்கள் பண்ணணும். இன்னும் 100 படம் பண்ணாலும் பாக்குறதுக்கு நாங்க மட்டும் இல்ல, எங்க அடுத்த ஜெனரேஷனே நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் தான். தலைவன் வந்து எப்பவுமே மாஸ் தான். ஓகேங்களா? தலைவனை விட்டு வேற யாராலையும் மாஸ் பண்ண முடியாது. மாஸ்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இந்த ட்ரைலர் வந்து உலகம் ஃபுல்லா பேசப்பட போது. ஹாலிவுட் எல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்ரைலர் இது. படம் வந்து தெரிக்கும்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமா பண்ணியிருப்பாருமா. அவர் வந்து கையை தூக்குனா ஆக்ஷனு, காலை இறக்குனா ஆக்ஷனு, கையில பிடிச்சா ஆக்ஷனு, தலையை கோதுனா ஆக்ஷனு. ஸ்டைலிஷுக்கு யார் அவரு? உலகத்துக்கே சூப்பர் ஸ்டார். ஓகேயா? ஒரே ஒரு நிலவு தான். எத்தனை ஸ்டார் இருந்தாலும் ஒரே ஒரு நிலவு, அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தெரிக்க விட்டாங்க சாங்ஸ்லாம். அனிருத் வந்து பிச்சு எடுத்திருக்காப்ல, அவருக்கு வாழ்த்துக்கள். நான் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். என் வயசுக்கு வந்து இந்த இது வந்து எனக்கு பெரிய ஹாப்பியா இருக்கு. ஓகேயா? குத்து போட போறோம். ஓகேயா? அவருடைய வாழ்க்கையை கேட்டோம், அவருடைய இன்ஃபுளுன்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே நிக்குது. தொட்டுட்டார் இதயத்தை. கலக்கும். கொஞ்சம் ஆக்ஷன் ஜாஸ்தி தான். பட் லோகேஷ் நம்பி படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஹி இஸ் நோன் ஃபார் குட் ஸ்கிரிப்ட் எல்லாம். சாங்ஸ் நல்லா இருந்தது. அங்க சிஸ்டமோட கேட்கும்போது சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவும் போல நல்லா இருந்தது. தலைவர் அவரோட பிளாஷ்பேக் பத்தி பேசினாரு. அவரு கூலியா இருந்தாரு இதுக்கு முன்னாடி, கண்டக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசினாரு. ரொம்ப நல்லா பேசினாரு. எல்லாரும் ரொம்ப ஷார்ட்டா பேசினாங்க. நிறைய தலைவர் தான் பேசினாரு. ஆமா, எல்லாரும் தலைவரை பத்தி பேசினாங்க. நல்லா இருந்துச்சு. தலைவரை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நாங்க எப்படி இருக்கோம்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் சூப்பரா தரமா வேற மாதிரி பண்ணிருக்காரு. சொல்லுங்க, வேற கேள்வி கேளுங்க. சொல்றேன். என்னங்க யார பத்திக்கா கேக்குறீங்க? ஆக்ஷனை பத்தி. டைரக்டர் எப்படி, சூப்பர் ஸ்டார் எப்படி, அவரை பத்தி தெரியாதுங்களா ஆக்ஷன்லாம் எப்படின்னு? சாங்ஸ் ஏற்கனவே 3 சாங் இட்டு, இப்போ 2 சாங் விட்டாங்க. வேற மாதிரி அனிருத் வேற மாதிரி பண்ணிட்டாரு. அப்படியே ஆட வச்சுட்டாரு. எல்லாரையும் கூட இருக்கிற எல்லாமே இருக்கிற கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே, ஸ்டேடியத்துல எல்லாருமே ஆட வச்சுட்டாரு. சூப்பரா இருக்குதுங்க. ஐயோ சொல்றதுக்கே முடியலங்க. இப்ப நீங்க கேட்கும் போது எனக்கு புல்ல அரிக்குதுங்க உடம்புல. தலையில இருந்து முத்தப்பால் வரைக்கும் அப்படியே புல்ல அரிக்குது எனக்கு. என்னால முடியல, சொல்லவே முடியல வார்த்தைகளை. சரியான பேசிங்க, செம்மையாகுதுங்க. நான் வந்து இன்னொன்னு சொல்ல போனா, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வயசு 38. நான் ஃபர்ஸ்ட் ரஜினி படம் சார் பார்க்கும் போது 95ல பாட்ஷா படம் தான் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, ஆட்டோக்காரன் பாட்டு பார்க்கும் போதெல்லாம் அந்த படத்தை கூட்டு போனோம்னு சொல்லி வீட்டுல நான் அடம் பிடிச்சி அழுது, அம்மாலாம் என்னை அடிச்சு அந்த படத்தை கூட்டு போனாங்க. அபிராமி தேட்டர்ல நைட் ஷோல அந்த படம்
அந்த பாட்டு போடும் போதெல்லாம் இப்போ கூட எனக்கு தானே டான்ஸ் ஆடும். அப்படியெல்லாம் இருந்து இது வரைக்கும் அந்த பாஷா படத்துல இருந்து ஒரு வருஷமும் படம் ரஜினி படம் வரும்போதெல்லாம் என்னை கூட்டு போயிட்டு வீட்டுல பார்த்துரும். அதுலயும் பார்த்தேன் 2017 வந்துச்சு, அப்பயும் பார்த்தேன். இப்போ டால்பில வந்தது 4Kல, அதுவும் பார்த்தேன். ஆல்பத்தில் போய் என்ஜாய் பண்ண ரோஹிணி தேட்டர்ல. பாஷா அளவுக்கு ஆக்ஷன் சீன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த ஆக்ஷன் சீனால் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணமே சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு என்ன ரீசன் சொல்லி. அண்ணாமலை அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க, அருணாச்சலம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, அந்த மாதிரி இது ஒரு அவர் டைலாக் சொல்லுவார் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. வேற ஒன்று ரொம்ப வெயிட் பண்றாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு 1:30 மணிக்கு வந்தோம். இன்னும் என்ன டைம் ஆகுது, இன்னும் எப்போ போகும்னு தெரியல. வீட்டுக்கு போறதுக்கே மனசு வரல. அப்போ படத்துக்கு எப்படி வெயிட் பண்ணணும் நீங்க நினைச்சு பாருங்க. சரிங்களா? ஓகே ஓகே. தலைவர் எப்பவுமே தலைவர் அவரு இன்னும் இப்போ 75, இப்பவும் தளபதியில எப்படி இருக்காரு அப்படியே தான் இருக்கிறாரு. இது நாகார்ஜுனே சொல்லிட்டாரு, இது ஒரு கூலி படம் ஈக்குவல் டு 100 பாஷா படம்னு சொல்லிட்டு. அமீர் கான் நடிச்சிருக்காரு, நாகார்ஜுன நடிச்சிருக்காரு, கர்நாடகால இருந்து உபேந்திரன் நடிச்சிருக்காரு, கேரளால இருந்து நடிச்சிருக்காங்க. நல்ல எல்லா சாங்கும் சூப்பர் ஹிட்டா இருக்குது. தலைவர் டான்ஸ் மட்டும் இதுல இன்னும் காமிக்கல, அவங்க படத்திலே காமிக்குவாங்க. நல்ல சூப்பர் ஹிட் கொடுக்குற படம் எல்லாமே. அது சொல்லணுமா, அவர் நடிக்கவே தேவையில்லை. அவர் பார்வை பார்த்தா போதும், பான் இண்டியா ஆடாது. அவர் பார்வை சும்மா அவர் பார்வை இப்படி பார்த்தா பிலிம் ஹிட் ஆயிடும். 75 வருஷம், இந்த 75 வருஷத்துல எந்த ஹீரோ ஆகட்டும் கியூல நின்று, இப்ப கலாநிதி மாறன் சார் சொன்னாரு, எப்பவுமே அவரு சூப்பர் ஸ்டார், ரெக்கார்டு பிரேக்கரும் அவரு தான். இந்த படம் வேற லெவல்ல. நான் தலைவர் நேட்டிவ் பிளேஸ் நாச்சிக்குப்பம், அவங்க சொந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கிறது. அவங்க அண்ணன் வந்திருந்தாரு, ராஜ்பகதூர் வந்திருந்தாரு. எல்லாருக்கும் அவர் யாருக்கு எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட். இந்த கூட்டம், இந்த வைப்ஸ் வேற யாருக்கும் இன்னும் அந்த மாதிரி ஹீரோ பிறக்கவும் முடியாது. அவரு ஒரு அதிசய பிரிவுதான். ஆவாது. எல்லாம் சூப்பர் ஸ்டார். அமீர் கான் ஆகட்டும், அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்றாரு. அமீர் கான், அப்புறம் இவரு சிரஞ்சீவி ஆகட்டும், எல்லாமே அவரு சூப்பர் ஸ்டாரா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் சினிமா வேர்ல்டு வாழும். அவர் நம்பின்னு இருக்கிறவங்களுக்கு ஃபேன்ஸ்க்கு அவர் என்டர்டைன் கண்டிப்பா கொடுக்குவாரு. இதனால கூலி வேற லெவல்ல. எனக்கு தெரிஞ்சு 1000 crores பான் இண்டியான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. 1500 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ற ஒரு இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தேங்க்யூ. சொல்லுங்க சார். சூப்பரா என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப பிடிச்சது. தலைவரை லைஃப் டைம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இதுல ரொம்ப ஹாப்பி. அது இவருனால இன்னைக்கு தலைவர் தர்ஷனுக்கு கிடைச்சது. ஓகேங்களா? வேற லெவல் ட்ரைலர். ஓகேங்களா? Apart from that, Anis did a good job, great job. Anirudh performance. See, he gave me this one. ஸ்டெப் எல்லாம் இல்ல ப்ரோ, நாங்க அவ்வளவு இல்ல ப்ரோ. நாங்க வாங்கிட்டீங்களா? ஆமா ப்ரோ, அது அணியோட தான். குடுங்கல ப்ரோ, அவங்க கொடுத்தாங்க ப்ரோ. எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? வாங்க ப்ரோ, ஐ அம் a big fan of Anirudh ப்ரோ. நான் என்ன என்ஜாய் பண்றதுக்கு என்ன இருக்குது, அவங்க தான், அவ்வளவுதான். 1000 நல்லா அருமை சூப்பரா இருந்துச்சு சார். அருமையா இருந்தது. 1000 கோடின்றது இன்னும் அதுக்கு மேலதான். நல்லா பண்ணாங்க. நல்லா உழைப்பு, நல்லா டைரக்டருங்க கூட நல்லா சூப்பரா பண்ணாங்க. வாழ்த்துக்கள் சார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரோம், தலைவர் பார்க்க வந்தோம். சந்தோஷம். கிளம்புறோம். தேங்க்யூ சார். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருப்பாரு. தேங்க்யூ சார். இல்ல, ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்றது, இன்டெலிஜென்ட் மூவியா தான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப கமர்ஷியலா இருக்காது. கமர்ஷியல் எலிமெண்ட் கம்மியா தான் இருக்கும். ட்ரைலர் வண்டர்ஃபுல்லா இருந்தது. தலைவரும் நல்லா பேசியிருந்தாரு. சூப்பரா இருந்தது. என்ஜாய் பண்றது பாத்தீங்கன்னா உள்ள சீட்ஸ் கிடைக்கல உட்காரத்துக்கு. அவ்வளவு பேர் கிரௌட் வெளியில. ஆல்மோஸ்ட் ஒரு 500 பேர்ஸ் உள்ளே வரல எனக்கு தெரிஞ்சு, நான் பார்த்த வரைக்கும். க்ரௌடு ஜாஸ்தி உள்ள. க்ரௌட்ல நின்று தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. தலைவர் பேசுனது ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் பேச்சு. ரொம்ப பில்டப்லாம் பண்ணல படத்துல. அவர் பாத்தீங்கன்னா நியூட்ரலா பேசிட்டு ரொம்ப ஹைப் பண்ணல. ஜெயிலருக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஹைப்பா பேசினாரு. இதுல ரொம்ப நியூட்ரலா தான் பேசிட்டு போயிட்டாரு. சிம்பிளா தான் பேசினார். ரொம்பலாம் ஹைப்லாம் கொடுக்கல. பேசுனவங்க எல்லாருமே ஹைப். ஏன்னா படமே ஆல்ரெடி ஹைப்ல இருக்கு, அதனால இது ஹைப் ரொம்ப கொடுக்கல. ஆப்வியஸ்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் படம்னால ஸ்பெஷல். கூலி பாத்தீங்கன்னா இஸ் a pan India மூவி. கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கு.
படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அவரோட படத்துல ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் அந்த படம் எனக்கு தெரியும்.